ஆஃப் தமிழ் ட்ராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு இந்த ட்ராமாவோட 3வது எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். இப்ப அவள பாத்தீங்கன்னா காப்பாத்துறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் ஆகுது, கொஞ்சம் விட்டுருந்தா என் உயிரை போயிருக்கும் தெரியுமா, சரி வா பசிக்குது அப்படின்னு சொல்ல வந்து தொலை அப்படின்னு சொல்லி ஹீரோ அவள ஒரு கடைக்கு கூட்டிட்டு போயிடுறான். பல நாள் கழிச்சு சாப்பாடை பார்த்ததுனால இவ்வளவு பாத்தீங்கன்னா கடையில உட்காந்து வெட்டுன்னு வெட்டிட்டு இருக்க, நீ ஒரு இளவரசின்னு சொன்னா கண்டிப்பா யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். இவளை பாத்தீங்கன்னா வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிடு, அதுக்காக என்ன இப்படி பாத்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி கொடுக்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வெளியே ஒரே சவுண்டா இருக்கு. என்னடான்னு போய் பார்த்தா அங்க ஒரு பையன் வந்து வித்த காட்டிட்டு இருக்கான். இவனோட பேரு தாவோ. இப்ப இவனை பத்தி இன்ட்ரோ தான் ஒருத்தர் கொடுக்குறாரு. இந்த பையன் தான் டீமன்ஸ பிடிக்கிறவன், புகழ்பெற்ற தாய்லிங் மவுண்டன்ல இருந்து வந்திருக்கான். கண்டிப்பா இவனோட கண் பார்வையில இருந்து எந்த ஒரு டீமனும் தப்பிக்க முடியாது அப்படின்னு இவனை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருக்க. இப்ப இவன் அங்க நிக்கிற மக்கள் மேல ஒரு தண்ணீரை தெளிக்கிறான். யாரு டீமன்ஸ் அப்படின்னு அந்த தண்ணி காட்டி கொடுத்துரும். இப்ப அந்த தண்ணியை தெளிச்ச உடனே ஹீரோவோட உடம்புல இருந்து டீமன் வாசனை வருது. இப்போ ஒரு கத்தியை எடுத்துட்டு நேரா ஹீரோ கிட்ட வர ஹீரோனோட வாசனைய மந்திர சக்தி மூலமா மாத்திர டக்குன்னு அவன் விட்டுறான். இப்ப ஹீரோனை பாத்தீங்கன்னா இந்த பயப்பிள்ளைய பார்த்தா கொஞ்சம் டேலண்டானவன் மாதிரி இருக்கே, நீ ஒரு டீமன் தானே, அவன் உன்னை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவான் பாரு, அவன் கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு ஹீரோ கிட்டே இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ இவ்வளவு முறைச்சு பாத்துட்டு இருக்கான். ஐயோ அவசரப்பட்டு இவன் கிட்ட இப்படி பேசிட்டோமோ, கொண்டு போட்டுற போறான், ஓடிடுடி அப்படின்னு யோசிச்சுட்டு நிறைய சாப்பிட்டதுனால எனக்கு வயிறு லைட்டா கலக்குற மாதிரி இருக்கு, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு எஸ் ஆயிடுறா. இப்ப இந்த பக்கம் சுன்யோ தனியா நின்றுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பாய்ஷனை தான் பாக்குறான். பாய்ஷன் அப்படின்றது இவனோட அசிஸ்டன்ட் பொண்ணுதான். அவளோட ஆத்மா அந்த பக்கம் போறத பார்த்தோன்னே நீ இங்கதான் இருக்கியா அப்படின்னு இவன் கண்டுபிடிச்சிடறான். இந்த சைடு ஹன்சிய பாத்தீங்கன்னா நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ரூமுக்குள்ள 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அதுல ஹீரோவோட அசிஸ்டன்ட் பொண்ணு கல்யாண பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான். பார்த்தா அந்த கல்யாண பொண்ணோட முகம் ரொம்பவே கேவலமா இருக்கு. அந்த கல்யாண பொண்ணு அவளோட முகத்தை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது இந்த பாய்ஷன் வந்து என்ன சொல்றானா, உன்னோட முகம் இவ்வளவு அசிங்கமா இருக்கே, இத உன்னோட கணவன் பார்த்தா எவ்வளவு கஷ்டப்படுவான், உன்னோட கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நீ நினைக்கிறியா, இதை சரி பண்ண என்கிட்ட ஒரு வழி இருக்கு, உன்னோட 10 வருஷம் ஆயில என்கிட்ட கொடுத்துரு, அதுக்கு பதிலா உன்னோட முகத்தை நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல இப்ப அவளை பாத்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப இந்த பாய்ஷன் அவளோட மந்திரத்தை பயன்படுத்தி அவளோட புருஷனும் சந்தோஷமா வாழ்ற மாதிரி ஒரு கற்பனையான உருவத்தை அவ கண்ணு முன்னாடி காட்ட அதை பார்த்த உன இவ ஆசையில ஓகேன்னு சொல்றா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஒரு மந்திர சீப்பை எடுத்து அவளோட முடிய வார வார அவளோட முகம் நார்மலா மாறிடுது. இது எல்லாத்தையுமே ஹன்சி வெளியே இருந்து பார்த்துட்டு ஐயோ இது என்ன பெரிய உருட்டா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு ஓடலான்னு பார்க்க அவளோட கால் தடுக்கி அங்க உள்ள பாத்திரத்து மேல சவுண்ட் வந்துருது. இதை பார்த்தோட பாய்ஷன் வந்து ஹன்சிய புடிச்சிடறா. யார் நீ, நான் பேசின எல்லாத்தையும் ஓட்டி கேட்டுட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சுன்யோ தான் வந்துடுறான். அந்த பொண்ணு என்னோட புது அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா கிட்ட வந்தனா அவளை நான் கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவளை காப்பாத்தலாம் அப்படின்னு ஒரு மந்திர சக்தி அனுப்புறான். இப்ப இந்த மந்திர சக்தி அவளை தாக்கலாம் அப்படின்னு வரும்போது ஹன்சி பயத்துல அவளோட கைய முன்னாடி நீட்ட அது அவளோட கையில உள்ள பர்த் மார்க் மேலே பட்டுருது. இவ கையில உள்ள தழும்புல அந்த மந்திர சக்தி பட்டவுன ஹீரோவோட இதயத்துக்கே அந்த வலி திரும்ப போயிருது. இப்ப ஹீரோ அசந்த நேரமா பார்த்து அந்த பாய்ஷன் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுறான். இப்ப இந்த பக்கம் ஹீரோக்கு பயங்கர கன்ஃபியூஷன். எதனால இவளோட கையில உள்ள தழும்பு மேல குத்துனா என்னோட இதயத்துக்கு அந்த வலி வருது, ஒண்ணுமே புரியலையே, இவ என்ன கண்ட்ரோல் பண்ண வந்திருக்காளோ அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா இவளோட கைய கட்டி போட்டுறான் மந்திரம் மூலமா. இப்ப கட்டி போட்டுட்டு அவ கையில உள்ள அந்த தழும்பு மேல குத்தலாம் அப்படின்னு வரும்போது அந்த கத்தியால கிட்ட கூட வர முடியல. என்னால இவளை எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த கத்தி எடுத்து நீயே உன்னோட கையில குத்திக்கோ அப்படின்னு சொல்ல உன்னால எதுவும் பண்ண முடியலன்னு என்ன நானே குத்திக்கணுமா, இது என்ன கொடுமையான சாவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவ பாத்தீங்கன்னா அந்த கத்தி எடுத்து குத்தலான்னு வர இந்த பக்கம் ஹீரோவோட இதயத்துக்கு தான் அந்த வலி வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா போது நிப்பாட்டு, ஃபர்ஸ்ட் என்னோட அசிஸ்டண்ட கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறமா நீ மனுஷியா டீமனா அப்படின்றத நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் அந்த ஹீரோவோட அசிஸ்டன்ட் பொண்ணு பசங்க மாதிரி வேஷம் போட்டுட்டு பெண்கள் விடுதிக்கு தான் வந்திருக்கா. இப்ப இவளை பார்த்தவனா அங்க உள்ள எல்லாரும் இவளுக்கு பயங்கரமா மரியாதை வச்சிட்டு இருக்க. அந்த விடுதியோட ஓனர் லேடிய பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை போட்டு புலி பண்ணிட்டு இருக்காங்க. ஏண்டி வர்ற கிளைண்ட ஒழுங்கா பாத்துக்க மாட்டியா, நல்லபடியா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி தீட்டிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு தான் இந்த தாவோ மாஸ்டருமே வர்றான், டீமன்ஸை பிடிக்கிறவன். இப்ப அவனை பார்த்தவன இந்த பொண்ணுக்கு பயம் வந்துட்டு ஐயோ இவன் நம்மள புடிச்சிருவானே அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த பொண்ணு மேல இவ ஒரு மந்திரத்தை போட்டு விட்டுறா. இந்த பொண்ணோட மேல இருந்து டீமன் வாசனை வர்ற மாதிரி. இப்ப இந்த பொண்ணு கிளைண்ட் கிட்ட ஒழுங்கா நடந்துக்கல அப்படின்னு அவளை கூட்டிட்டு போய் தண்டனை கொடுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு தாவோ மாஸ்டர் வந்து இந்த பொண்ணு மேல இருந்து டீமன் வாசனை வருது, எனக்கு இந்த பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போக பார்க்க அந்த விடுதியோட ஓனர் தான் வரா. இவளை நீ கூட்டிட்டு போகணும்னா சும்மாலாம் கூட்டிட்டு போக முடியாது, காசு கொடுத்துட்டு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணு ஒரு டீமன், என்னோட வேலை டீமன்ஸை பிடிக்கிறது, காசெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்ல அப்படின்னு அந்த பொண்ணு இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியாது, உன் இடுப்புலதான் இத்தனை பெல்லு வச்சிருக்கே, ஏதாவது ஒரு பெல்ல கொடுத்துட்டு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல அவன் முடியாதுன்னு சொல்லிடுறான்.
சொல்லிடுறான், இது என்னோட மாஸ்டர் கொடுத்தது, இதெல்லாம் தர முடியாது அப்படின்னு. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வராங்க. ஹன்சிய பாத்தீங்கன்னா பையன் மாதிரி வேஷம்லாம் போட்டுட்டு வந்து, "என்ன மாஸ்டர் நம்ம 2 பேரும் மறுபடியும் மீட் பண்ணிட்டோம்" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, இப்ப அந்த அசிஸ்டன்ட் பொண்ண பாத்தீங்கன்னா ஹீரோ பார்த்த உடனே அந்த இடத்த விட்டு ஓடலான்னு போக, ஹீரோவுல பிடிக்கிறதுக்காக பின்னாடியே போயிடுறான். இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் மட்டும் தனியா நின்னுட்டு இருக்க. அவன் ஒரு டீமன், அவன் கூட நீ சுத்திட்டு இருக்க, அப்ப நீ டீமன் தானே, என் கூட வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு போகலான்னு பாக்க, யோ உனக்கு உன்னோட மாஸ்டர் ஒழுங்கா சொல்லி தரலையா, மனுஷனுக்கும் டீமனுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னவோ நீ அவனும் ஒண்ணு சேர்ந்து தானே வந்தீங்க, ஒன்ன வச்சுதான் அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சிட்டு போயிடுறான். இந்த சைடு சுன்யோ அவனோட அசிஸ்டன்ட் பொண்ணை தேடி போயிருப்பான் இல்லையா, அவ பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சு போயிருப்பா. இப்ப அவ தப்பிச்சு தனியா ஒரு இடத்துக்கு வந்து நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வந்த உடனே இவளோட உடம்புல இருந்த சீமாவோ வெளியே வந்துடுறான். இப்ப அவன் வெளியே வந்து என்ன சொல்றான்னா, உன்னோட மாஸ்டர் தான் உன் புருஷனை கொன்னா, உன் புருஷனை உயிரோட கொண்டு வர்றதுக்கான வழியை நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி பொண்ணுங்களோட 10 வருஷம் ஆயில கலெக்ட் பண்றதுனால உன் புருஷனுக்கு உயிர் வரும். இது எல்லாத்தையும் மறந்துடாத. சீக்கிரமே மனசாட்சியை உறுத்திட்டு இருக்க பொண்ணுங்களோட ஆயுள் காலம் எல்லாத்தையும் நீ கலெக்ட் பண்ணு. அப்பதான் உன் புருஷன் சீக்கிரமா உன்கிட்ட வந்து சேருமா அப்படின்னு இவன் ஏத்தி விட்டுட்டு இருக்க. இவ அது எல்லாத்தையுமே செஞ்சிட்டு இருக்கா. சொல்ல போனா சீமாவோ இவ உடம்புக்குள்ள போகல, அவ உடம்புக்குள்ள இருந்து கெட்ட கெட்ட விஷயங்கள்லாம் சொல்லி இவளையே செய்ய வச்சிட்டு இருக்கான். அவன் சொல்றது எல்லாமே உண்மை அப்படின்னு நம்பி இவ்வளவு செஞ்சிட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் ஹன்சியை தான் காட்டுறாங்க. ஹன்சிய கயிறு போட்டு காட்டி இவன் இழுத்துட்டு போயிட்டு இருக்க. யோ என்னால நடக்க முடியல, காலே ஒடிஞ்சிட்டு போல இருக்கு, என விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி இவ உட்காந்துடுறா நடுக்காட்டுல. இவ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த காட்டுக்குள்ள ஏதோ சத்தம் கேக்குது. யாரது, வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி தாவோ கத்திட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த விடுதியில பார்த்த பொண்ணுதான் வெளியே வரா. இவளோட பேரு குயின்ஜோ. இப்ப குயின்ஜோ பார்த்த உடனே, நீ அந்த பொண்ணு தானே அந்த விடுதியில பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாங்க, உங்களாலதான் நான் இன்னைக்கு அந்த விடுதியை விட்டு வெளியே வந்துட்டேன். இனிமே நான் உங்களுக்கு தான் சொந்தம், உங்க கூட தான் இருக்க போறேன், எனக்கு இந்த உலகத்துல யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏமா நான் டீமனை பிடிக்கிற ஆளு, நீ என் கூட எல்லாம் வந்தா என்னால உன்னை பாத்துக்க முடியாது, எனக்கு சோறு கிடைக்கிறதே கஷ்டம், இதுல உனக்கு வேற நான் சோறு போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, அப்ப இந்த பொண்ணை மட்டும் உங்க கூட கூட்டிட்டு போறீங்க, நான் உங்க கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது இது பொண்ணா அப்படின்னு ஹீரோனை பார்த்து கேக்குறான். கிழிஞ்சது போ, நான் பொண்ணுன்ற விஷயமே உனக்கு தெரியாதா, நல்லா டிமன் மாஸ்டரியா நீ அப்படின்னு இவ கலாய்ச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, இங்க பாருமா என் கூட எல்லாம் வராத, என்னால உன கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோதா வரான். அவ ஏன் அசிஸ்டன்ட் பொண்ணு, ஏன் பெர்மிஷன் இல்லாம அவளை யாரும் என்கிட்ட இருந்து கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப இந்த சைடு ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே பாத்தீங்கன்னா தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இவளுக்காக ஒரு சிக்கன் எல்லாம் பிடிச்சி சமைச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் திரும்பி சுடியா அதான் வெந்துருச்சு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. எனக்கு நீ எப்படி சமைக்கணும்னு சொல்லி தெரியா, அமைதியா உட்கார்லனா இந்த குச்சில எடுத்து சிக்கனுக்கு பதிலா நீந்தா இருப்ப அப்படின்னு சொல்ல இவ அமைதியா உட்காந்துறா. இப்ப ஹீரோவோட கையில பார்த்தா அவளோட கையில ரத்த காயம் இருக்கு. என்னவே ரத்த காயம் இருக்கு, அந்த பொண்ணை கொண்டுட்டானா அப்படின்னு வச்சுட்டு, உன்னோட அசிஸ்டன்ட் பொண்ணை நீ கொலை பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, 1000 தான் இருந்தாலும் அவ என்னோட அசிஸ்டன்ட் பொண்ணாச்சே, அதனால உயிரோட விட்டுட்டா அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அவளோட கர்ச்சீஃப் எடுத்து அந்த காயத்துக்கு கட்டு போட்டு விட்டுட்டு இருக்கா. இவ இப்படி பண்றத பார்த்த உடனே ஹீரோக்கு அவன் மேல லைட்டா பாசம் வந்துட்டு இருக்கு. என்ன இவ நம்ம மேல இவ்வளவு கேர் பண்றாளே அப்படின்னு. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நான் ஒரு டீமன் அப்படின்றத நீ மறந்து போயிட்டியா, இந்த காயெல்லாம் தானாவே ஆறி போயிரும் அப்படின்னு சொல்ல, அப்ப கர்ச்சீஃபை குடுறா அப்படின்னு சொல்லி இவ கேட்க, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தாவோ மாஸ்டர் தான் காட்டுறாங்க. தாவோ மாஸ்டர் கூட குயின்சு தான் இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அவனை விட்டு போற ஐடியாலே இல்ல போல. 2 பேரும் ஒன்னாதான் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா தாவோ மாஸ்டர் கிட்ட, மாஸ்டர் ப்ளீஸ் என் கூடவே இருங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்க. இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறான். ஏன் இவரு நம்ம கிட்டே வர மாட்டேங்கிறாரு, ஒருவேளை நான் அசிங்கமா இருக்கேனோ அப்படின்னு இவளுக்கே தோண ஆரம்பிக்குது. இவ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் பொண்ணோட அந்த ஆத்மா தான் வருது. அவ ஒரு மந்திர சக்தி அனுப்பி, நான் தான் தேவதை, நான் உனக்கு உதவி செய்யலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவளோட மனசை பேசி பேசியே மாத்த ஆரம்பிக்குது. இப்ப அவளை பாத்தீங்கன்னா நதிக்கரை ஓரமா உட்காந்து, நான் உண்மையாவே அசிங்கமா தான் இருக்கேனோ அப்படின்னு அவளை பத்தி அவளை யோசிக்கிற மாதிரி செஞ்சிருது. இப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஹீரோவோட அசிஸ்டன்ட் பொண்ணு அவளோட உண்மையான உருவத்துல வந்துடுறா. அவ வந்து என்ன சொல்றானா, நான் ஒரு தேவதை, உனக்கு உதவி செய்யலான்னு வந்திருக்கேன், உன்னோட முகம் பார்க்க உண்மையாவே ரொம்ப கேவலமா இருக்கு, அதனாலதான் அந்த பையன் உன்கிட்ட வரமாட்டேங்கிறான், நான் அதை மாத்துறேன் அப்படின்னு சொல்லி இவளோட ஆயுள் காலத்தை கேட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு தாவோ மாஸ்டர் வந்துடுறான். இப்ப அவங்க 2 பேருக்கும் பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இவன் இடுப்புல கட்டியிருக்க மணிய பாக்குறா. ஓ இத்தனை பில்லு வாங்கியிருக்கானா, அப்ப சமாளிக்கிறது கஷ்டம் தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இப்ப டக்குன்னு தாவோ மாஸ்டருக்கு ஒரு முத்தத்தை போட அவன் மெய் மறந்து போயிடுறான். இதுதான் சாக்கு அப்படின்னு அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுறான். இவ இப்படி தப்பிச்சு போறதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். பாய்.